இந்த நாளிலும் மறுபடியும் நாம் எல்லாரும் இப்படி ஆன்லைன் மூலமாக கூடி ஜெபிக்க, அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தில் இருந்து வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தார். திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்திலே இந்த வாரத்தை நம்ம எல்லாம் ஜெபத்தோடு துவக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தின பாதைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் எத்தனை நாட்கள் இப்படி நம்ம கூடி ஜெபிக்கணுமோ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற தேவ செய்திகள், ஜெபன் வேளைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இம்மட்டும் ஒவ்வொருவரோடும் கூட பேசினீர். இன்றைக்கும் நீங்க பேச போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கூட பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்மை போல எங்களை மாற்றும். உம்மை பார்த்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ்ங்கிற தலைப்புல நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். உடைந்து போன உள்ளங்களை தேற்றுவீராக. நொறுக்கப்பட்ட இருதயங்களுக்கு காயம் கட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம எல்லாரும் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இயேசுவை நோக்கி பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒரு வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே நம்ம எல்லாம் வழக்கமாக வாசிக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3:1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம், ஆமென்,
நம்மை குறித்து சொல்லும் பொழுது இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி நீங்கள், அதாவது ஹெவன்லி காலிங் அல்லது ஹை காலிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரம அழைப்புக்காக நம்மை அழைத்திருக்கிற தேவன். அப்போ அவ்வளவு பெரிய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற, சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை நோக்கி பார்க்கிற நாம் அவரையே பார்த்து நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். ஏனென்றால் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஜீவ கிரீடத்தை, நமக்காக ஒரு பரம அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்திலே நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலக ஓட்டம் பயங்கரமான வேதனையான ஓட்டம்தான். ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது, நம்மை சுற்றிலும் பாரங்கள் நெருங்கி இருக்கிறது, நம்மை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு, அவற்றையெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு நம்மை நோக்கி, நம் ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று அழகாய் இந்த இடத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கணும். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், நெருக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வழியாக அவர் கடந்து சென்றதினால நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வியாதிகள், எவ்வளவு நெருக்கங்கள் வழியாக நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வழியாக போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை நினைத்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஏனெனில் அவர் சோதிக்கப்பட்டதினால நாமும் சோதிக்கப்படும் பொழுது, இதே பாதையில போகும் பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம், பணத்துல ரொம்ப வேதனைப்பட்டோம், ரொம்ப பாடுகள். ஒரு காரியத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கூட ஒரு காஃபி குடிப்பதற்கு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலை, அவ்வளோ சோதனைகள், அவ்வளோ கஷ்டம். அதனால இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைங்களோ யாரோ வந்து என்னிடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு சொல்ல தெரியும், தைரியமா சொல்ல தெரியும், கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாட்கள் தான் இந்த பாடுகள், கொஞ்ச நாட்கள் தான் இந்த உபத்திரவங்கள். நிச்சயமா ஆண்டவரை நம்புறவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா விடுதலை கொடுப்பார், கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்ல தெரியும். காரணம், அதே பாதையில் நான் நடந்து போனபடினால உபத்திரவங்கள், வியாதிகள், ஆப்ரேஷன், சர்ஜரி, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நான் கடந்து போனதுனால அதே பாதையில் வர்றவங்களுக்கு நான் தைரியம் சொல்ல முடியும், கவலைப்படாதீங்க. நான் நடக்காத பாதைகளில் நான் நடக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதே வேளையில் மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல தெரியாது.
இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள் வழியாக அவர் போனதினால அவரே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலக ஓட்டத்துல நமக்கு வருகிற பிரச்சனைகள்ல நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை தைரியப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அனுபவிக்கிற எல்லா பாடுகள் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார். அவர் கடந்து போனதுனால, எல்லா போராட்டங்கள் வழியாக கடந்து போனதுனால அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்க, சோதிக்கப்படுகிற சூழ்நிலையில அவர்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் என்ன அப்படின்னா, எந்தெந்த பாதையில் அவர் கடந்து போனார், எப்படிப்பட்ட பாதையில் அவர் கடந்து போனதினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய அல்லது உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு வேதத்திலிருந்து நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22:45 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? லூக்கா 22:45 வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ரொம்ப கடைசி நேரம், அவருடைய கடைசி நேரத்தில் தமக்கு அருமையானவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்களிடத்துல வியாகுலப்பட தொடங்குகிறார். தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அடிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிட்டு என்னோடு கூட நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், அவருக்குள்ளே ஒரு எண்ணம், என்னுடைய சீஷர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், எனக்கு அன்பான சீஷர்கள் என்னோடு கூட இருந்து எனக்கு ஜெபம் பண்ணினா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்று நம்பி அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, கொஞ்சம் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று அவர் கேட்கிறார் இல்லையா? இது எதை குறிக்கிறதுனா, நம்பினவர்களே ஆண்டவரை கைவிட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அவர் ஜெபிப்பார்கள், நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, ஜெபத்தினால நம்மை தாங்குவாங்க என்று நினைக்கிறார். ஆனால் அவர்கள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிப்போமா? 54ஆம் வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இங்க பார்க்கிறோம், ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்த இந்த பேதுரு ஒரு கட்டம் வரும் பொழுது ஆண்டவரை அவர்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போன பொழுது அந்த நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவரை விட்டு அவன் தூரத்திலே பின் செல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கூடவே இருந்த பேதுரு இன்றைக்கு அந்த படகுல நிறைய, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல படகு நிரம்பி வழியத்தக்க மீன்களை கொடுத்த பொழுது என் பின்னே வா என்று கூப்பிட்ட பொழுது அந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட தவறாமல் இயேசுவை பின்பற்றின இந்த பேதுரு நெருக்கமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். இன்னும் 56ஆம் வசனத்தை வாசிப்போமா? 56. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். 57. அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இவனும் ஆண்டவரோடு கூட இருந்தான் என்று பேதுருவிடத்துல ஒரு காரியத்தை அந்த வேலைக்காரி சொல்லும் பொழுது அவனை நான் அறியேன் என்று அவன் சொல்லதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 26:56. ஆயிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கூடவே இருந்தவங்க, அற்புதங்களை செய்யும் பொழுதெல்லாம் கூட இருந்தவங்க, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷிக்கும் பொழுது கூடவே இருந்தவங்க, அற்புதத்தை பார்த்தவங்க, கானா ஊர்ல அற்புதத்தை ருசித்தவர்கள், ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுதும் கூடவே இருந்தவங்க, நல்ல சந்தோஷமான நாட்கள்ல
கூடவே இருந்தவங்க. ஆனால் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விட்டு எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்களேன். கொஞ்சம் எல்லாருமே நம்பினவர்கள், அவரோடு கூட அன்பாய் இருந்தவர்கள், அன்பாய் இருந்த சீஷன், இன்னும் மற்ற சீஷர்கள் எல்லாருமே கஷ்டப்படுகிற சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில் இயேசுவை விட்டு விட்டு போய் விட்டார்கள். இது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். எந்தெந்த நேரத்திலெல்லாம் உதவி செய்வேன் என்று சொன்னவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் கூடவே இருப்பேன் என்று சொன்ன சொந்த கணவன் அல்லது மனைவி கூட கஷ்டமான சூழ்நிலையில் விட்டுட்டு போயிட்டாங்களே. சொந்த பிள்ளைகள் கூட சில சமயங்களில் பெற்றோரை கவனிக்காமல் போய்விட்டார்களே. ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஒரு குடும்பத்தை குறித்து எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் அவங்களுடைய மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு இடுப்புக்கு கீழே ஒன்றும் செயலற்று போய்விட்டது. அவ்வளோ பணக்கார ஒரு குடும்பம் தான், நல்ல வசதி வாய்ப்பு இருந்த குடும்பம் தான். அந்த மனைவிக்கு 2 பிள்ளைங்கள், திருமணமாகி நல்ல சந்தோஷம், பணத்துக்கு குறையில்லை, எல்லாமே நல்ல வசதி, நல்ல பணத்தை கொடுத்து கொண்டே இருந்த வரைக்கும் மனைவி சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் இடுப்புக்கு கீழே செயலற்று போன சூழ்நிலையில் அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். ரொம்ப வேதனை. அவருடைய தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை கவனித்தாங்க. ஆளை வச்சு தான் கவனிக்க முடியும், கஷ்டம். அப்போ அடிக்கடி அந்த மகன் சொல்லுகிற காரியம், என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும். இவங்க போய் ஃபோன் பண்ணி சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ கஷ்டம். ஆனால் எனக்கு சொத்தில் பங்கு வேணும், அது வேணும்னு மட்டும் ஃபோன் பண்ணுவா. ஆனால் நீ இங்கே வந்து இருமா, நான் உனக்கு எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டேன். கடைசியில் அந்த மகன் மரித்து போகும்போது கூட பார்க்க வரல. அவ்வளோ தூரம் பாருங்க. ஒரு சொந்த மனைவி தன்னுடைய கணவனை விட்டுட்டு ஓடிவிட்டாள். இதே மாதிரி தான் அநேக கணவர்கள் மனைவிகளுக்கு பலவீனம் வரும்பொழுது மனைவியை விட்டுட்டு போயிடுறாங்க. சில குடும்பங்களில் தொழில் நொடிந்து போகும் பொழுது கணவனை விட்டுட்டு போகிற மனைவிகளை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்கள் ஒருவேளை போய்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் கூட இப்படித்தான் ஆண்டவரே, உங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னா எனக்கு வருவது எம்மாத்திரம். ஆனால் ஒன்று தெரியும், இந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் போனதினால இதே சூழ்நிலையில போகிற எனக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆகவே நான் மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன், உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு ஆகார் தன்னுடைய எஜமாட்டியால கைவிடப்பட்ட சூழ்நிலை, தன்னுடைய சொந்த எஜமான் கணவரால கைவிடப்பட்ட சூழ்நிலை, கையில் ஒரு குழந்தையோடு கூட ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அவன் அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும்? எவ்வளோ பெரிய சீமான். அவருக்கு மாடுகள் இருந்தது, மாட்டு மந்தை, ஆட்டு மந்தை, வேலைக்காரிகள் எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஒட்டகம், ஒரு கழுதை, ஒரு குதிரை, கொஞ்சம் ஆடு மாடுகள், கொஞ்சம் வேலைக்காரங்கள், கொஞ்சம் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து போய் பழச்சிக்கமான்னு சொல்லி அனுப்பி இருக்கலாமே. அனுப்பலை. கொஞ்சம் அப்பமோ ஒரு துருத்தி தண்ணியும் தான். அவள் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வனாந்திரமான பாதையில் அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட பொழுது ஆண்டவர் அவளை கண்டார். அவள் சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவளுக்காக ஒரு துறவையே கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆமென். அவளுடைய பிள்ளை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் வழியாக போய்கொண்டிருந்தாலும், அவமானங்கள் வழியாக போய்கொண்டிருந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களை தேற்றுகிற ஒருவர் உண்டு, உங்களை நடத்துகிற ஒருவர் உண்டு, உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் உண்டு. ஏனென்றால் அவர் இதே பாதையில தான் கர்த்தர் ஏற்கனவே நடந்து போயிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய எல்லா சோதனைகளிலும், எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை கைப்பிடித்து உங்களை நடத்த அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 2ஆம் வசனம். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று
அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். 10ஆம் வசனத்தை வாசித்துருவோமா? 10ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். இந்த 2 காரியத்திலும் வசனத்திலும் பார்க்கிறோம், ஆண்டவர் செய்யாத காரியங்களை ஆண்டவர் மேல குற்றம் சாட்டினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு தவறுமே பண்ணல. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அவர் எப்படி பாவம் செய்வார்? ஆனால் அவர் மேல பொறாமை கொண்ட மக்கள் வீணான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது அவரை கொலை செய்து விடணும், எப்படியாவது அவரை அழித்து விடணும், ஏனென்றால் இயேசுவுக்கு பின்பாக ஒரு பெரிய கூட்டமே போகிறது என்கிற ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் உங்க மேல பொறாமை கொண்டு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தவறான காரியங்களை மக்கள் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கலாம். யோசேப்பை பாருங்க, யோசேப்பு தவறே பண்ணல, பாவமே செய்யல, அவ்வளோ பரிசுத்தவான், தன்னை கர்த்தருக்காக பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு நீதிமான். ஆனால் அவன் மேல தவறான குற்றச்சாட்டை உண்டாக்கி அவனை சிறைச்சாலையில போட்டார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? போத்திபாருடைய மனைவினால ஒரு தவறான குற்றச்சாட்டுக்குள் கொண்டு வந்து சிறைச்சாலையிலே போடப்பட்டான். இயேசுவையும் அதே போலதான் தவறான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசல. யோசேப்பும் ஒரு வார்த்தை கூட பேசல, தனக்காக பேசல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை கவனித்து பாருங்கள். அவர் தனக்காக பேசினாரா? இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? யாராவது ஒரு சின்ன தப்பு நம்ம மேல சொல்லிட்டா கூட அதை எப்படியாவது நம்ம இது பண்ணி வாக்குவாதம் பண்ணி அதை வெளியே தெரியப்படுத்தி அவங்களுக்கு புரிய வைத்து தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யுது? தூக்கமே வரும் இல்லையா? அது வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. ஆனால் ஆண்டவரை கவனித்து பாருங்கள். ஏனென்றால் நம்ம ஒரு பரம அழைப்புக்காக நம்மை அழைத்திருக்கிறபடியினால அவரை போல வாழணும்னா அவருடைய ஸ்பாவங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர்? தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது, அவரை குறித்து தவறாக பேசும் பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் அப்படி செய்யலன்னு கூட சொல்லலை, அமைதியா இருந்தார். எப்படி யோசேப்பு அமைதியா இருந்ததுனால அந்த சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அவருக்கென்று ஒரு உயர்வை கர்த்தர் ஏற்படுத்தினாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில அநேகர் தவறான குற்றச்சாட்டுகளை சாட்டிக்கொண்டே இருக்கலாம். குடும்பத்தில் உங்களை பற்றி தப்பா பேசிட்டே இருக்கலாம், உங்களை பற்றி வதந்திகளை பரவ விட்டு கொண்டு இருக்கலாம். நிறைய பேர், எத்தனை பேர் இந்த உலகத்துல உங்களிடத்துல நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு என்ன செய்வாங்க? இவங்களை பத்தி தெரியாதா, இந்த அம்மாவை பத்தி தெரியாதா, இந்த ஐயாவை பத்தி தெரியாதா, அவங்க பிள்ளைங்களை பத்தி தெரியாதா, எத்தனை பேர் பேசுவாங்க தெரியுமா? பேசுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளை ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா இதே பாதையில போய் இருக்கிறாரே, அவர் சோதிக்கப்பட்டதினால சோதிக்கப்படுகிற எனக்கு, பாடுபடுகிற எனக்கு அவர் இந்த சோதனையில உதவி செய்ய அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார் என்று நீங்க அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சீமேயு கூட அவரை நிந்தித்த பொழுது அவர் அப்படியே அமைதியா இருந்தார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? தாவீது ராஜா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக தவறான குற்றச்சாட்டுகளை சாட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இந்த விபரீதங்களை சகித்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு சோதிக்கப்படுகிற சூழ்நிலையில உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 15ஆம் அதிகாரம், மார்க் 15:17 வசனத்திலிருந்து வாசிப்போமா? மார்க் 15:17 வசனத்திலிருந்து. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இன்னும் வசனம் வாசிப்போம். அதே அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே,
உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரை அவர்கள் சிரசின் மேலே அடித்து அவர் மேலே துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவரை பரியாசம் பண்ணினார்கள். எவ்வளவு வேதனை இல்லையா? பரியாசம் பண்ணுகிறது ரொம்ப கஷ்டம். அவன் அடிச்சு துப்புறதுனால என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? காரி துப்பிட்டு போவாங்க. அநேகரை பார்த்துருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்துருக்கிறேன். காரி துப்பிட்டு போவாங்க. அது மாத்திரமல்ல, பரியாசம் பண்ணுறாங்க ஆண்டவரை. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவரை பரியாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. இன்னும் நம்ம வசனத்தை வாசித்தோமே ஆனால், லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்கே பார்க்கிறோம், ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளி, ஆண்டவர் பாவமறியாத பரிசுத்தர், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் பாவத்துக்காக, குற்றத்துக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறான், இகழ்கிறான். எவ்வளவு காரியம் இல்லையா? ஒரு நீதிமான் இகழ்ந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவனே ஒரு பாவி, ஆனால் அவன் ஆண்டவரை இகழ்கிறான். அப்போ அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ளெல்லாம் போயிருக்கிறார், எவ்வளவு வேதனைகளுக்குள்ள போயிருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஐயோ முள்முடி சூட்டப்பட்டார், கையில் ஆணி அடித்தாங்க, எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அவருடைய இருதய பாடுகள் எவ்வளோ கஷ்டம். வேதத்தில் கூட சொல்லப்பட்டது, உலக பிரகாரமாக கூட சொல்லுவாங்க, 2 அடி அடிச்சிட்டா கூட அந்த வலி கூட கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிரும். ஆனால் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க பாருங்க, அந்த வார்த்தை மறக்கவே மறக்காது. அதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அப்போ தீயினால் ஒரு புண்ணு வந்தால் கூட அது கொஞ்ச நாளையில் ஆறி போயிடும். ஆனால் நாவுனால எவ்வளோ வேதனையாக பேசுகிறாங்களே, அந்த வார்த்தை என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு எவ்வளவு நேரம் நம்ம வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் பேசுகிற இகழ்ச்சியான வார்த்தைகள், பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள், நம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை அவமானமாய் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய மனிதர்கள் உங்களை நிந்தித்திருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். சில சமயங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து கூட அவமானமாய் பேசும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், என்னை குறித்து இன்னைக்கு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இதே பாதை வழியாக ஆண்டவரே நீங்கள் கடந்து போனீங்களே, நான் உங்களை நினச்சி அமைதியாக இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அமைதியாய் வாழ வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறாங்களா, உடனே நானும் நிந்திப்பேன்னு பதிலுக்கு நிந்திக்காதீங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, உங்களை பரியாசப்படுத்துகிறாங்களா, நானும் அப்படிதான் பரியாசம் பண்ணுவேன், அவங்கள பதிலுக்கு பதில் பேசுவேன்னு பேசாதீங்க. அதனால் எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தார், அவரை பாருங்க. ஒன்று, அவரை ஏன் பார்க்கணும்னா அவரை போல மாறணும். இன்னொன்று, ஆண்டவரே இந்த பாதை வழியா நீங்களும் போனீங்களே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல உதவிக்காக நம்ம கெஞ்சும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார். இந்த இடத்துல திரும்பவும் நான் சீமேயு குறித்து சொல்ல விரும்புகிறேன். சீமேயு தாவீது ராஜாவை அதிகமாக தூஷித்தான், நிந்தித்தான். பேலியாளின் மகனே என்று சொன்னான், இரத்த பிரியனே என்று சொன்னான். ஆனால் அப்போ தாவீது அமைதியாக இருந்தார். கூட இருந்தவங்க கூட சொல்கிறாங்க, இவ்வளோ நிந்திக்கிறானே, இவனை கொலை செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல, இவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அனுமதி கொடுக்காம யாரும் என்னை தூஷிக்க முடியாது,
இன்னைக்கு அவன் தூஷிக்கிற இந்த தூஷணத்தை பார்த்து, இந்த நிந்தனை பார்த்து கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் பிள்ளைகளை உயர்த்துவார், என்னை சிங்காசனத்தில் வைப்பார் என்று சொல்லி அவர் விசுவாச வார்த்தைகளை பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியா போறீங்க? எப்படிப்பட்ட அவமானத்தின் வழியா நீங்க போறீங்களா? நிந்தனைகள் தூஷணங்கள் வழியா போறீங்களா? உங்களை பார்த்து எல்லாரும் தலையை துலுக்கி துப்பி இவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியாதா என்று தூஷிக்கிறாங்களா, நிந்திக்கிறாங்களா? நீங்க செய்யாத குற்றத்தை செய்தீர்கள் என்று உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? இந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இதே பாதையில தானே போனார். இதே பாதையில போனாலும் அவர் ஒன்றும் வாய் பேசலையே. அதே ஆண்டவர், இதே சோதனை சகித்த ஆண்டவர் இந்த சோதனை வழியாக போகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாரே. சோர்ந்து போகாதீங்க. எந்த அளவுக்கு மனிதரால நம்ம கஷ்டப்படுத்தப்படுறோமோ, வேதனைப்படுத்தப்படுறோமோ, அதே அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா பேசுறவங்க, தூக்கி வைக்கிறவங்க திடீர்னு கீழே போட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. தம்முடைய கரங்களிலே அனைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், துக்கப்படுகிற நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறவர், சோதனைக்குள்ள போகிற நேரத்தில் அந்த சோதனை நடுவில் நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக, நெருக்கங்கள் வழியாக, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில, அவமானங்கள் வழியாக போகும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் நம்மை உபத்திரவப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு தான் உபத்திரவத்தை கொடுப்பாரே தவிர உபத்திரவப்படுகிற நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், உபத்திரவங்களை அற்பமாய் எண்ணாதவர். மனுஷர்கள் நம்ம படுகிற உபத்திரவங்கள்ல நம்மை அற்பமாய் நினைப்பாங்க, ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை அற்பமாய் எண்ணாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை நிந்தித்தவர்கள், அவரை குற்றம் சாட்டினவர்கள், அவர்களை வேதனைப்படுத்தினவர்கள், அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். இப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு வருமா? ஆண்டவரே சொல்லுகிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிராக்டிக்கலி பார்த்தா நம்மால ஜெபிக்க முடியாது. உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, சிலுவையிலே அதை சொன்னதை செய்து முடித்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற நாம் அவரை போல வாழணுமே. இந்த நேரத்தில் யார் யார் உங்களை துன்பப்படுத்தினாங்க? அநேகர் கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்க இல்லையா? என்ன கூட அப்படிதானே. என்னுடைய இன்லாஸ் துக்கப்படுத்துறாங்க, என்னுடைய கணவர் வீட்டில் என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னுடைய மனைவியால் நான் நிந்திக்கப்படுகிறேன், என்னுடைய உபத்திரவப்படுத்தப்படுகிறேன் என்று யாரெல்லாம் நீங்க யோசித்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியை எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வேலை ஸ்தலத்தில் எத்தனை தவறான குற்றச்சாட்டுகள், வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு நிந்தையான பார்வையே நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. சில சமயங்கள்ல அப்படி பார்க்குற பார்வையே நம்மளை அப்படி கூனி குறுகி போகிற அளவுக்கு மாற்றி விடுகிறது. அதே சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க இல்லையா? நீங்க அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க. ஒருவேளை நம்மளை நிந்திக்கிறவங்க இன்னைக்கு வாழ்ந்து சுகமா இருக்கலாம், நல்ல நிலைமையில இருக்கலாம், ஆனா ஒண்ணு நிச்சயம், நம்மை ஆசீர்வதிக்க நம் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த நிந்தைகள் வெளியா போகிறோமே, நம்மை தைரியப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை அரவணைக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாதையில போகிற நம்ம ஆண்டவரை நோக்கி அவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். யோபுடைய வாழ்க்கையில யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் சிநேகிதர்கள், நண்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படிப்பட்ட நண்பர்கள்? நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப யோபு, அதனாலதான் உனக்கு இந்த பாடு, நீ உத்தமனாய் இரு, ஆண்டவரோடு சமாதானமாய் வாழு, நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அதெல்லாம் மன்னிப்பு கேளு,
ஆண்டவர் ஏன் இப்படி உனக்கு இப்படி ஒரு அனுமதித்திருக்கிறார் என்று நிந்தித்த நண்பர்கள் ஆமீன் வந்து உட்கார்ந்து சில நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருவர் பேசுகிற வார்த்தைகளையும் அந்த ஏற்கனவே அதாவது எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது மாதிரி ஏற்கனவே சரீரத்தில் வேதனை, ஏற்கனவே பிள்ளைகளை இழந்த நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருகிற அளவுக்கு இவர்கள் பேசின நிந்தையான வார்த்தைகள். ஆனா அந்த சூழ்நிலையில அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்த பொழுது, யோபு அவர்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அப்ப அதே தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறாரே. சோதனை வெளியாக போகிற நாம் அவரை பார்த்து அவர் எப்படி அவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாரோ அப்படி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த சோதனையில் அதே சோதனை வெளியாக நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் வெளியாக கடந்து செல்கிற நம்மை அவர் உயிர்ப்பிக்க மாட்டாரா? நம்மை அவர் ஆறுதல் படுத்த மாட்டாரா? நம்மை அவர் உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. காரணம் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். திராணிக்கு மேலாக நம்ம சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார். ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் அவர் நம்மை சோதிக்கப்படும்படி அனுமதிப்பார். அதுக்கு பிறகு அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய சரீரத்திலே பாடுகளை அனுபவிக்கிறார். இதுவரைக்கும் பார்க்கும் பொழுது இருதயத்திலே பாடு, வேதனை, இருதயத்துக்குள்ள ரொம்ப கஷ்டம், கைவிடப்பட்ட சூழ்நிலை, அதுவும் மற்ற மனுஷர்களால அல்ல, நெருங்கினவர்களால, நம்பினவர்களால, நேசித்தவர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலை, தவறான குற்றச்சாட்டுகள். அதாவது சரியான குற்றச்சாட்டு பண்ணால் கொஞ்சம் அமைதியாக நம்ம இருப்போம், சாரின்னு கேட்டு போயிடும். ஆனால் தவறான குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா இருதயம் ரொம்ப வேதனைப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு, நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாமே இருதயத்தை, சிந்தையை தாக்குகிற சோதனைகள். இங்க பார்க்கிறோம் சரீரத்துல வாரினால அடிப்பட்டார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா முள்முடியினால தலையில சூட்டப்பட்டார். அந்த முள்முடியினால தலையில அடிக்கும் பொழுது அந்த தலையில மண்டை ஓட்டுக்குள்ள அந்த முள்முடி போகும்போது எவ்வளோ வேதனையா இருக்கும்ல, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு வருத்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா லூக்கா 23:33ஆம் வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம் சிலுவையிலே அறைகிறார்கள். அப்போ அவர் 2 கைகளில் ஆணி அடிக்கப்படுகிறது, கால்களில் ஆணி அடிக்கப்படுகிறது. அந்த சிலுவையிலே அவர் தொங்குகிறார், வாரினால் அடிக்கப்படுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தார். அப்பவும் அடிக்கிறாங்க, தலையில முள்முடியினால சூட்டப்படுகிறார், இன்னொரு பக்கம் சிலுவையிலே அறையப்படுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஈட்டினால குத்துவாங்க, வில்லாவில் குத்துவாங்க. அப்போ எவ்வளவு சரீர பாடுகளை அவர் அனுபவித்திருப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பாடுகளை பட்டார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை சரீரத்தில் நீங்கள் பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம், சரீரத்திலே வியாதிகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். இந்த பலவிதமான வியாதிகள், கொள்ளை நோயினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் இதே பாடுகள், இதை விட பயங்கரமான பாடுகள் வழியாக அவர் கடந்து சென்றதினால வியாதிகள் வழியாக போகிற நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிப்போமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ
அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இத்தனை பாடுகளை, இத்தனை காயங்களை அவர் பெற்றார் என்று சொன்னால், அந்த பாதையில போகிற மக்களுக்கு தம்முடைய தழும்புகளினாலே சுகம் கொடுக்க, சுகவீனமானவர்களை தம்முடைய இரத்தத்தினாலே சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாடுகளை அனுபவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சரீர பாடுகள் வழியாக நீங்க ஒருவேளை போய்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த வியாதிகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், துக்கங்கள் இவற்றின் வழியாக நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து போகாதீங்க. இதே பாடுகள், இதை விட கொடூரமான பாடுகள், சரீர வேதனைகளை சகித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். அந்த பாதையில போன அவர் எனக்கும் உதவி செய்ய வல்லவர். அந்த தழும்புகளினால நான் சுகமாகிறேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே எனக்கு சுகம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இந்த சூழ்நிலையில போகும்பொழுது, ஏசப்பா மனம் இறங்கும், எனக்கு சுகத்தை தாரும், பலனை தாரும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய கரத்தினால கர்த்தர் நம்மை தொடுவார், நமக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். காரணம், அவர் பாடுபட்டதினால, சோதிக்கப்பட்டதினால, அதே பாடுகள் வழியாக, சோதனைகள் வழியாக கடந்து போகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இதே பாடுகள் வழியாக கடந்து போன கிறிஸ்து இயேசுவை நம்ம கவனித்து பார்ப்போமா? அவர் எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு நெருக்கப்பட்டார், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார், எவ்வளவு துக்கப்படுத்தப்பட்டார், சரீரத்தில் எவ்வளவு பாடுகளை பட்டார். அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதைகள், இன்னைக்கு நான் சொன்னேனே, ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதைகள் வழியாக கடந்து போனாரோ அதே பாதைகள் வழியாக நீங்க ஒருவேளை போய்கொண்டிருக்கலாம். எல்லா பாடுகள் வழியாக இல்லைனாலும் ஏதோ ஒரு பாடு வழியா எல்லாரும் போய்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, சொந்த குடும்பத்தினரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில உண்மையிலே இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லுங்க. மனுஷரை நோக்கி பார்க்க மாட்டேன்ப்பா, உங்களை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க மேலையும் தவறான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களே அப்பா, தவறான காரியங்களை உங்க மேல சுமத்தினாங்களே, நீங்க அமைதியாய் பொறுமையாய் சகித்தீரப்பா. காரணம் என்ன? இதே பாதையில போற எனக்கு விடுதலை கொடுக்கும்படியாகத்தானே, என்னை தைரியப்படுத்தும்படியாகத்தானே என்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க மேல தவறான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதா? வேலை ஸ்தலத்திலோ, குடும்பத்திலோ, சபையிலோ, ஊழியத்திலோ உங்க மேல தவறான குற்றச்சாட்டு வந்தா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, இதே பாதை வழியா நீங்க போனீங்களே, எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு தைரியப்படுத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி கேளுங்க. அவரை நோக்கி பாருங்க, போக்கஸ் பண்ணுங்க. இதே பாதையில போன இயேசுவை நோக்கி பாருங்க. அது மாத்திரமல்ல, நிந்திக்கப்பட்டாரே, அவமானப்படுத்தப்பட்டாரே, துப்பப்பட்டாரே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு பரியாசம், எவ்வளவு பரியாசம். இன்னைக்கு நீங்களும் அதே பாதையில போறீங்களே, நீங்க எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பாடா, நான் இவ்வளவு அவமானப்படுத்தப்படணுமா, நான் இவ்வளவு வேதனைகளை நாங்கள் தாங்கி கொண்டு வெட்கத்தோடு தெரிய வேண்டுமா? சொந்த மனைவியால, சொந்த பிள்ளைகளால, சொந்த குடும்பத்தினால அவமானப்படுத்தப்பட்டு, வெட்கப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று கவலையோடு கூட இருக்கிறீங்களா? கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இதே பாதை வழியாக போன இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவமானப்படுத்தப்பட்டாரே, நொறுக்கப்படுத்தப்பட்டாரே, சோதனைகள் வழியாக கடந்து சென்றாரே, அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் அவர்தான். ஆமென். சரீர பாடுகள், சரீரத்திலே அடிக்கப்பட்ட நிலைமை, குத்தப்பட்ட நிலைமை, முள்முடி சுட்டப்பட்ட நிலைமை, கைகள் கால்களிலே ஆணிகளால அறையப்பட்ட நிலைமை, சிலுவையிலே
தொங்கின நிலைமை. தண்ணி தாகத்தினால தாகம் நான் வறண்ட பொழுது கசப்பான காடியை கொடுத்தாங்களே, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அவர் மரித்த பிறகு கூட விட்டு வைக்கல, ஈட்டியால குத்தினாங்களே, சரீர பாடுகள். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எவ்வளோ கால்கை வலிகள், அப்பா எவ்வளோ உள் உறுப்புகள் பலவீனங்கள், கேன்சர் கட்டிகள், யூட்ரஸ்ல கட்டிகள், ஆண்டவரே தலையில கட்டிகள், வேதனைகள் அப்பா, பாடுகள் அப்பா. இன்னொரு பக்கம் சொந்த கணவனால் அடிக்கப்படுகிற நிலைமை, சொந்த நாத்தனாரால மாமியாரால அடிக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்படுகிற பெண்கள் எத்தனை பேர். தவறான உறவுகளிலே சிக்கி இருக்கிற கணவன் அல்லது மனைவியினால வேதனைப்படுகிற பிள்ளைகள், கணவன் மனைவி, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பாடுகள். பணம் இல்லாததுனால, கடன் பிரச்சனையினால, கடன்காரங்களிடத்திலே அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலைகுனிகிற ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிறீங்களா? தரித்திரத்துல அவமானத்துல இருக்கிறீங்களா? இதே பாதையில கர்த்தர் போனாரே, நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் சிலுவையில தரித்திரரானாரே, சிலுவையிலே தரித்திரரானாரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, சிலுவை சுமந்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஏளனமான வார்த்தைகள் அப்பா, வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை, நிந்திக்கப்படுகிற சூழ்நிலை, அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவரிடத்துல சிந்துங்க. அப்பா எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? ஒரு பாடலை பாடுவோமா? நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோழி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவே. நேசக்கோழி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவே. நம்புவேன்னு சொல்லுங்க அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களை நம்புகிறோம் அப்பா. இதே சோதனைகள் வெளியாக கடந்து சென்றவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புகிறோம் அப்பா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நெருக்கத்தின் வழியாக, அவமானங்கள் வழியாக, பரியாசங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அப்பா. அப்பா உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா. உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்க அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே
ஆண்டவரே இந்த பாதை வழியாய் போகிறாங்களோ, சோதிக்கப்படுகிறாங்களோ, அவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்பதை, ஆண்டவரே நான் கூட இருக்கிறேன் என்பதை அப்பா நீர் எங்களோடு கூட வசனங்கள் மூலமாய் எங்களோடு கூட பேசினீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீர பாடுகள் வெளியாக போகிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. உபத்திரவங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக அப்பா. மனதளவுல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை, சிறுமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள், நிந்திக்கப்பட்ட பிள்ளைகள், குடும்பத்திலே ஆண்டவரை குட்டப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் தலை நிமிர்ந்து வாழும்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்களால ஆண்டவரை, குடும்பத்தினரால, வேலை ஸ்தலத்திலே எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்டார்களோ அதே அளவுக்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. வெட்கப்படுத்த சகல இடங்களிலும் ஆண்டவரே அவர்களை உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதிக்கப்பட்ட சகல இடங்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களை உயர்த்துவீராக ராஜா. ஹalleluya. எந்தெந்த பகுதியில உம்முடைய பிள்ளைகள் வேதனைப்படுத்தப்பட்டார்களோ அந்தந்த இடங்களிலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தைரியப்படுத்துவீராக. எந்தெந்த சோதனைகள் வெளியாக கடந்து செல்கிறார்களோ அந்த சோதனைகளிலே ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, அவர்களை தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, சோதனையை தாண்டி செல்ல, தப்பிக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுவீராக. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டீர் அப்பா. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இன்றைக்கு இறங்குவீராக. போதும் கர்த்தாவே, பட்ட பாடுகள் போதும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த வசனத்தின்படி நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விசேஷித்த தேவ கிருபையும் தேவ பலனும் உங்களை நிரப்பினது. ஆமென். அருமையான வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு அவர் பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எந்தெந்த சோதனையின் வழியாக நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கடந்து போனீர்களோ அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு செய்தியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசினார். கிட்டத்தட்ட நம்ம 2 வாரத்துக்கு மேலாக ஆண்டவராக இயேசுவை கவனித்து பார்த்து கொண்டே வருகிறோம். அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்து, அவரை மட்டும் நம்ம கவனித்து பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் தியானிக்க நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்குள் நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். அவரோடு நடக்க ஆரம்பித்து விடுவோம். அவருக்காக வாழ தீர்மானிச்சிருவோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி கொண்டு வருகிறார் என்பதை நம்ம அதிகமாய் உணர முடிகிறது. நம்ம வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு சபையின் பின்னணிகளிலே, வெவ்வேறு குடும்பத்தில் பின்னணிகளிலே, வெவ்வேறு மொழி பேசுகிற மக்களாகிய நாம் ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவுக்கு நேராக
ஆண்டவர் திருப்பி கொண்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். சரி, இந்த நாளில் கலந்து கொண்ட உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பின் நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆமேன். இன்றைக்கு இரவு மறக்காமல் நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பாடம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை கட்டாயம் இன்றைக்கு வாசித்து வழக்கம் போல் கையை உயர்த்தி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கடைசியாக நான் கேட்டுக்கொள்வது போல் இன்றைக்கும் நான் மறக்காமல் கேட்டுக்கொள்கிற எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், அதற்காக நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். ஆமேன். அதே போல் 10,000 ஜப வீரர்களை எழுப்புகிற ஒரு பெரிய திட்டம் 10,000K. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10,000 ஜப வீரர்களை நம்ம உருவாக்குவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்கள் சபையில் எழுப்புதல் வர வேண்டும், நம்முடைய பட்டணம் எழுப்புதலை காண வேண்டும், தேசம் தேவனை அறிய வேண்டும். இதுதான் இதனுடைய தரிசனம். ஆகவே 7200250636 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாய் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய பெயர் உயிரையும் தெரியப்படுத்த நான் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவார். பிதாவே, எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் கேட்ட நல்ல வசனங்களுக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் சோதிக்கப்பட்டதினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உபத்திரவப்படுகிறவனை உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத கர்த்தர், உபத்திரவப்படுத்துகிறவனை நீர் உபத்திரவப்படுத்துகிறவர். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை தேற்றின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது அந்த ஜீவ விருட்சம் என்ற வார்த்தையை ஆண்டவரே ஏராளமான பேர் அனுபவிக்கணுமே, இந்த மாதத்தில் அனுபவிக்கணுமே. அதுக்கு நீர் உதவி செய்யுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஆன்லைனில் ஆண்டவரை கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. இன்றைக்கு வேலூர்லேருந்து ஆரணி போகிற பாதையில் ஆண்டவரை ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 6 பேர் ஆண்டவரே கார் விபத்தில் சிக்கி ஆண்டவரே மரித்து போனார்கள் அப்பா. அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ஆண்டவரே. அந்த இன்னும் குற்றூராக இருக்கிற மற்ற 2 பேர். ஆக மொத்தம் அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த ஊரே அங்கலாய்க்கும் ஐயா. இயேசுவே, இதை மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அந்த குடும்பங்களை தைரியப்படுத்துங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை தைரியப்படுத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாங்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன சொல்கிறாங்க? டயர் வெடிச்சிட்டுன்றாங்க. அதனால் 2 வீலர் 4 வீலர் வச்சுருக்கவங்கலாம் அந்த டயரெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒருவேளை அது ஒரு மாதிரி தேஞ்சு போயிருந்தால் 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு டயரை வாங்கிடுங்க. இந்த மாதிரி விபத்தை நம்ம தவிர்க்கலாம். அதனால் இந்த மாதிரி குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God. God bless you.